இட்ஸ் ஃப்ரைடே மார்னிங். ஹஸ்பண்ட் நல்லபடியாக கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டாங்க. மார்னிங் வந்து என்னோடய ஒர்க்லாம் முடிச்சுட்டு பொங்கல் வந்து ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லி எடுத்துருந்தேன். 1/2 கேஜி வெல்லம் எடுத்து அது கூட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா 5 to 10 மினிட்ஸ் வந்து கொதிக்க விட்டு எடுத்து பாகு மாதிரி காய்ச்சி எடுத்து வச்சுட்டேன். 2 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி, 1 டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு ஆட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி அதையும் தனியாக எடுத்து வச்சுட்டேன். ஒரு வடச்சட்டியில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு அது கூட கொஞ்சமாக முந்திரி பழம், முந்திரி பருப்பு நல்லா 5 to 10 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து தனியாக வச்சுட்டேன். மார்னிங் சமையல் ஒர்க்கு முடிஞ்சனால அடுப்பெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்னதாக சிம்பிளாக சின்ன கோலம் போட்டுட்டு பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அடுப்பில் பொங்கல் சட்டி வச்சுட்டு 2 செம்பு அளவுக்கு தண்ணி, 1 டம்ளர் பால் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கொதிக்க விட்டு எடுத்துட்டேன். பால் நல்லபடியாக பொங்கி வந்துருச்சு. வாஷ் பண்ணியிருக்க வச்சுருக்க அரிசியும் பருப்பையும் வந்து ஆட் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டேன். நான் வந்து 20 மினிட்ஸ் வந்து நல்லா வேக விட்டு எடுத்துட்டேன். இப்போ ஓரளவுக்கு நல்லபடியாக வெந்துருந்துச்சு. காய்ச்சி வச்சுருக்க வெள்ளைப்பாகை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 20 மினிட்ஸ் வந்து மறுபடியும் நல்லா வேக விட்டு எடுத்துக்கிட்டேன். அரிசி வந்து நல்லா வெந்திருந்தால் தான் பொங்கல் வந்து நல்லாயிருக்கும். நெய் வந்து ஆட் பண்ணிவிட்டு முந்திரி பழம், முந்திரி பருப்பும் கொஞ்சமாக ஆட் பண்ணி 2 ஏலக்காய், கொஞ்சமாக பச்சை கற்பூரம் வந்து ஆட் பண்ணிட்டேன். பாப்பாவும் தூங்கி எழுந்திரிச்சிட்டாங்க. எல்லா ஒர்க்கும் நான் ப்ராப்பராக முடிச்சிட்டேன். மலையிலேருந்து கொண்டு வந்திருந்த நெய்யை வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து பொங்கல் ரெடி பண்ணிட்டேன். சாமிக்கெல்லாம் படைச்சி எடுத்து வச்சாச்சு. பாப்பா தான் வந்து ஹஸ்பண்டுக்கு மாலையெல்லாம் கழட்டி விட்டாங்க. பாப்பாவுக்கு கோயிலேருந்து வண்டியெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை வச்சு விளாண்டுருந்தாங்க. எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.